வணக்கம் நேயர்களே. ஃபீபாவின் இன்றைய காலை தியானத்திற்காக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்திலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். இந்த வாரத்திலே தொடர்ச்சியாக பரிசுத்த வாரத்திலே இயேசுவானவர் சென்ற இடங்களையும் அப்போது நிகழ்ந்த நிகழ்வுகளையும் குறித்து தியானித்து வருகிறோம். இயேசுவானவர் கல்லறையிலே இருந்த சனிக்கிழமையிலே, அதாவது நேற்று, சீடர்களின் நிலையை தியானித்த நாம் அவற்றிலிருந்து ஒரு சில பாடங்களையும் கற்றுக்கொண்டோம். இன்று உயிர்த்தெழுந்த நிகழ்வையும் அவரை சுற்றி இருந்தவர்கள் அதை எப்படி எதிர்கொண்டார்கள் என்பதையும் தியானிப்போம். இதற்கு ஆதாரமான வேத பகுதி மத்தேயு 28ஆம் அதிகாரம். இந்த அதிகாரம் ஒரு வெற்றியின் பதிவு. அதில் விசுவாசிகளாகிய நமக்கும் பங்குண்டு என்பதுதான் ஒரு உற்சாகமூட்டும் உண்மை. அன்று அந்த வாரத்தின் முதலாம் நாள் சற்றே வித்தியாசமாக விடிந்தது. அதிகாலையிலே கல்லறையினிடத்திற்கு வந்த பெண்கள், நமக்காக கல்லை யார் புரட்டி போடுவான் என்று ஒருவரோடொருவர் சொல்லிக் கொண்டார்கள் என்று மார்க்கு 16:3 படிக்கிறோம். மறுபடியும் இயேசுவானவர் உயிர்த்தெழுதலை குறித்து அவர்களுக்கு போதித்திருந்தும் அவர்கள் அதை எதிர்பார்க்கவில்லை. அவரை மரித்தவராகவே நினைத்து கொண்டிருந்தனர். இது நம்முடைய முதல் பாடம். பல சமயங்களில் நாமும் அப்படித்தான். உலகத்தாரைப் போல அவரது மரணத்தை நம்புகிறோம், அவரது உயிர்த்தெழுதலை நம்புவதில்லை. இயேசு மரணத்தினின்று உயிர்த்து எழுந்தார் என்று நம்புவது என்பது அவர் தேவனுடைய குமாரன் என்று நம்புவது, வேதம் உண்மை என்று நம்புவது, நமக்கும் உயிர்த்தெழுதல் உண்டு என்று நம்புவது, இயேசு ஒரு நாள் நியாயாதிபதியாக மீண்டும் வரப்போகிறார் என்று நம்புவது. இன்றைய கிறிஸ்தவ வாழ்க்கையை நாம் வெற்றியாக வாழ அவருடைய வல்லமை நமக்கு இருக்கிறது என்று நம்புவது, நித்திய காலமாய் நாம் அவரோடு வாழப்போகிறோம் என்று நம்புவது. இவற்றையெல்லாம் நம்பவில்லை என்றால் இயேசுவை இன்னும் மரித்தவராகவே எண்ணிக்கொண்டிருக்கிறோம் என்று அர்த்தம். நம்மை சற்றே ஆராய்ந்து பார்ப்போமா? இரண்டாவதாக, அவர் உயிரோடு இருக்கிறார் என்பதை அவர்கள் கேட்டார்கள். பூமி அதிர்ந்தது. கர்த்தருடைய தூதன் இறங்கி வந்து கல்லை புரட்டி போட்டான். இயேசு வெளியே வருவதற்காக அல்ல, அவர்கள் உள்ளே போய் பார்ப்பதற்காக. பின் சொன்னான், அவர் உயிர்த்தெழுந்தார், அவர் இங்கே இல்லை, வந்து பாருங்கள் என்று. அதோடு நிறுத்தவில்லை, போய் சொல்லுங்கள் என்றும் சொல்லுகிறான் தூதன். இயேசுவின் சீடர்கள் உயிர்த்தெழுந்த செய்தியை எதிர்பார்த்திருக்க வேண்டும். ஆனால் அவர்கள் அதை நம்பவில்லை. நேரடியாக நாம் இவற்றை அனுபவிக்கவில்லை என்றாலும் சத்திய வசனமாகிய வேதம் நமக்கு ஆதாரம். அனுபவித்தவர்கள் ஆவியானவரின் ஏவுதலால் எழுதி வைத்த வார்த்தைகள் நமக்கு ஆதாரம். அற்புதமாக மாற்றப்பட்ட அப்போஸ்தலரின் வாழ்க்கை நமக்கு ஆதாரம். கேள்விப்பட்டதோடு நின்றுவிடாமல் போய் சொல்ல அழைக்கப்படுகிறோம். மூன்றாவதாக, தனிப்பட்ட விதத்திலே ஜீவனுள்ள தேவனை சந்தித்தார்கள். என்னே ஒரு ஆசீர்வாதமான அனுபவம்! உயிர்த்தெழுந்த ஆண்டவரை தனிப்பட்ட விதத்திலே சந்திக்கும் அனுபவம் எத்தனை உணர்வு பூர்வமான மாற்றங்களை கொண்டு வந்திருக்கும் அல்லவா? ஆழ்ந்த பயத்திலிருந்து ஆச்சரியத்திற்கு, துக்கத்திலிருந்து அளவற்ற மகிழ்ச்சிக்கு, அவநம்பிக்கையிலிருந்து ஆராதனைக்கு. இன்றும் கூட ஆண்டவராகிய இயேசு தனிப்பட்ட விதத்திலே நம்மோடு இடைப்படும்போது எப்படிப்பட்ட மாற்றங்களை நாம் அனுபவிக்கிறோம்? உலகம் தரக்கூடாத சமாதானம், சந்தோஷம், அவருடைய அன்பு நம் உள்ளங்களிலே ஊற்றப்படும்போது நாமும் கூட பலமான சாட்சிகளாய் எழும்புவோம். மரித்தவராய் நினைத்தார்கள், உயிரோடு இருக்கிறார் என்று சொல்ல கேட்டார்கள், தனிப்பட்ட விதத்திலே இயேசுவை சந்தித்தார்கள், கடைசியாக இந்த நற்செய்தியை பிறருக்கும் அறிவித்தார்கள். இந்த சந்தோஷமும் சமாதானமும் நமக்குள்ளே வைத்துக் கொள்வதற்கு மட்டுமல்ல, இயேசுவின் பாடுகளும் மரணமும் நமக்கு மட்டுமல்ல, முழு உலகத்துக்காகவும் தான். அனுபவித்தவர்கள் அறிவிக்க வேண்டுமல்லவா? இயேசுவானவரின் கட்டளையும் இதுதான். மத்தேயு 28:18-20. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ,
உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். இந்த உயிர்த்தெழுதலின் நாளிலே இயேசுவை அறியாதவர்கள் அறிந்து கொள்ளவும், அறிந்து கொண்டவர்கள் அவருடைய அன்பை அனுபவிக்கவும், அனுபவித்தவர்கள் அறிவிக்கவும் அழைக்கப்படுகிறோம். கர்த்தர்தாமே அவருடைய அன்பை அறிந்து அனுபவித்து அறிவிக்கும் கிருபையை நாம் ஒவ்வொருவருக்கும் தந்தருளுவாராக. ஆமென். இன்றைய காலை தியானத்தில் பங்கேற்றமைக்காக நன்றி. உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளவோ மேலும் விவரங்கள் அறிந்து கொள்ளவோ 9458585042 என்ற எண்ணிற்கோ அல்லது info@fibaonline.org தொடர்பு கொள்ளவும். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.